சென்னை மீண்டும் கப்பல் இருந்தால் தான் எங்கெங்க போக முடியும். 4000 கோடி பிரியா மேடம் அழுத்தி முழுங்கிட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு ஆழமான சிந்தனை இருக்கிறவங்க தான் இதை கையாள முடியும். 4000 கோடினால சென்னையில் திமுக மேலே ஒரு அதிருப்தி கட்டாயம் வரும். மக்கள் கட்டாயம் இந்த தடவை திமுகவை இந்த எலெக்ஷன் இல்லைங்க, கவுன்சில் எலெக்ஷன்லையும் காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு நாள் சாதாரண புயல் இருந்த மழைக்கே நம்ம தத்தளிக்கிறோம். எங்க பார்த்தாலும் தண்ணி, நாய் கூட ரோட்ல நடக்க முடிய மாட்டேது, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கு. ஸோ 4000 கோடியை வச்சு யாராவது எல்லா கட்சிகளும் எதிர்த்து கேட்பாங்க, என்ன பண்ணீங்கன்னு. கான்ட்ராக்டர்ஸ் எல்லாருடைய லிஸ்டையும் அரசாங்கம் பப்ளிஷ் பண்ண சொல்லுவாங்க. இது 2026 கட்டாயம் நடக்க போகுது. திமுகவுக்கு இது ஒரு பெரிய தோல்வி. ஸ்டாலின் இனிமேல் தூங்க போறதே கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் ட்ரிப்ளிகன்ல நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இது உறுதி.